நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டுதா இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டுதா இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. உடல் முழுவதும் நெருப்பு பற்றி எரிந்து வீட்டுக்குள் இருந்து மீட்கப்பட்ட கணவன் மனைவி. சம்பவம் நடந்த அன்றே உயிரிழந்த மனைவி. கடைசி நேர வாக்குமூலம் கொடுத்துவிட்டு மறுநாள் உயிரிழந்த கணவன். தம்பதி நெருப்பை பற்ற வைத்து தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார்களா? கணவன் கடைசி நேர வாக்குமூலத்தில் கூறியுள்ளது என்ன? மாலை 7 மணிக்கு பிரியா வீட்டுக்குள்ள இருந்து அலறல் சத்தமும் கரும்புகையும் வெளியே வந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த தீயணைப்பு துறையினர் உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்த பிரியா வீட்டோட கதவை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அப்போ பிரியாவும் அவரோட கணவரும் ஆளுக்கொரு பக்கமா தீயில எரிஞ்சு கிடந்திருக்காங்க. 2 பேரையும் மீட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்க பரிசோதனை செஞ்ச டாக்டர்கள் பிரியா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அடுத்து உயிருக்கு போராடிட்டு இருந்த பிரியாவோட கணவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த சிகிச்சைக்கு மத்தியில அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க காவலர்கள். அப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. சேலம் சிவதாபுரம் பக்கத்தில் உள்ள பனங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தனபால். இவருக்கும் பிரியாங்கிற பொண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால கல்யாணமாக இருக்கு. இந்த தம்பதிக்கு 3 மகள்கள், 1 மகன் இருக்காங்க. பிரியா சேலத்தாம்பட்டியில உள்ள ஒரு வெள்ளி பட்டறையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேலைக்கு போன கொஞ்ச நாள் மனைவியோட நடத்தையில எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சில மாதங்களுக்கு பிறகு அவங்களோட நடவடிக்கையில நிறைய மாற்றத்தை கவனிச்சிருக்காரு தனபால். சீக்கிரமா வேலைக்கு போறது, லீவ் எடுக்காம வேலைக்கு போறது, அடிக்கடி போன் பேசுறது, கணவன் பிள்ளைகள் மேல பெருசா கவனம் செலுத்தாம இருக்கிறதுன்னு அவங்க நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வழக்கமா பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கி வெளியே அழைச்சிட்டு போற பிரியா வெள்ளிப்பட்டறைக்கு வேலைக்கு போன பிறகு அதை கண்டுக்கவே இல்லை. அதனால ஏன் முன்ன மாதிரி வீட்டுல இருக்க மாட்டேங்கிற, என்னாச்சு, பிள்ளைகள் மேல கூட அக்கறை காட்ட மாட்டேங்கிறன்னு மனைவி கிட்ட கேட்டு இருக்காரு தனபால். அதுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாத பிரியா, பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, இனி அவங்களே பார்த்துப்பாங்க, சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்கன்னு கடுப்பாகி இருக்காங்க. இதுக்கிடையில மனைவியோட செல்போனுக்கு ஒரே எண்ணில் இருந்து அடிக்கடி போனும் எஸ்எம்எஸும் வந்திருக்கு. அதை கவனிச்ச தனபால் யாரு அடிக்கடி போன் பண்றது, எதுக்காக போன் பண்றாங்கன்னு கேட்டு இருக்காங்க. அப்போ யாரு போன் பண்ணா உங்களுக்கு என்னன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசியிருக்காங்க மனைவி. அப்பதான் பிரியா மேல தனபாலுக்கு சந்தேகமே வந்திருக்கு. அதுக்கு பிறகு மனைவியோட செல்போனை எடுத்து செக் பண்ணியிருக்காரு. அதுல வெள்ளிப்பட்டறை ஓனர் தான் பிரியா கிட்ட அடிக்கடி போன் பண்ணி பேசி இருக்கிறதும் எஸ்எம்எஸ் பண்ணி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி வெள்ளிப்பட்டறை ஓனரும் பிரியாவும் தகாத உறவுல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா சில எஸ்எம்எஸ்கள், போட்டோக்கள் இருந்திருக்கு. அதை பார்த்து மனசு உடைஞ்சு போன தனபால் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணியதோட அழுது இருக்கார். 4 பிள்ளைகள் இருக்கு, அவங்களோட எதிர்காலமே வீணாகிரும், தகாத உறவை கைவிட்டுன்னு சொல்லி இருக்கார். அந்த நேரம் சரின்னு சொன்ன பிரியா கடந்த 6 மாசமா தகாத உறவை கைவிடலன்னு தெரியுது. அதனாலேயே தம்பதிக்குள்ள நித்தம் சண்டையா இருந்திருக்கு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் சண்டை நடந்திருக்கு. பிள்ளைகள் 4 பேரும் டியூஷன் போனதால வீட்டுல கணவனும் மனைவியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதனால வாக்குவாதம் வளர்ந்துட்டே போயிருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச பிரியா பெட்ரோலை எடுத்து தன் மேல ஊத்தினதோட கணவர் மேலையும் ஊத்தி இருக்காங்க. அடுத்து கிச்சன்ல இருந்து தீப்பெட்டியை எடுத்து பத்த வச்சு 2 பேர் மேலையுமே வீசி இருக்காங்க. அதுல உடல் முழுவதும் நெருப்பு பத்தி 2 பேருமே அலறி இருக்காங்க. சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்த கதவை உடைக்க முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா முடியல.
அதுக்கு பிறகுதான் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. நடந்த அத்தனை விஷயங்களையும் வாக்குமூலமா கொடுத்த தனபால் மனைவி உயிரிழந்த மறுநாளே சிகிச்சையில முன்னேற்றம் இல்லாததால உயிரிழந்துட்டார். கணவன் கண்டிச்ச போதே மனைவி காது கொடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு 2 பேரோட உயிரும் போயிருக்காது. பிள்ளைகள் 4 பேரும் எந்த ஆதரவும் இல்லாம நிர்கதியா நின்னு இருக்க மாட்டாங்க. கணவனின் அந்தரங்க உறுப்பை மிதித்து துடிக்க துடிக்க கொலை செய்த மனைவி, கணவனை கொன்றுவிட்டு எங்கும் தப்பி செல்லாமல் விடிய விடிய சடலத்தின் அருகிலேயே அமர்ந்திருந்த அதிர்ச்சி. கணவனை மனைவியே துடிதுடிக்க கொலை செய்ததற்கு என்ன காரணம்? 15 ஆண்டு கால திருமண வாழ்க்கை சோகத்தில் முடிந்தது எப்படி? நடந்தது என்ன? வீட்டுல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு உறவினரான சவிதா கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கு. காலங்காத்தாலேயே இவங்க எதுக்கு போன் பண்றாங்கன்னு முணங்கிக்கிட்டே அரைகுறை தூக்கத்துல அந்த போன் காலை அட்டென்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ என் புருஷனை கொன்னுட்டேன், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வர்றியான்னு கேட்டிருக்காங்க சவிதா. அரைகுறை தூக்கத்திலேயே பேசின அந்த பெண் சவிதா சொன்னதை கேட்டதும் டக்குன்னு விழிப்பாகி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்ன சொல்ற, ஏன் இப்படி பண்ணன்னு அந்த உறவுக்கார பெண் அடுக்கடுக்கா கேள்விகளா கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கேள்விகளுக்கு பதில் ஏதும் சொல்லாம சவிதா போனை கட் பண்ணி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு அரண்டு போன அந்த உறவுக்கார பெண் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் பார்த்தப்போ கணவனோட சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டீயும் ரஸ்கும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க சவிதா. அதுக்கப்புறம் நடத்துற விசாரணையில தான் தாலி கட்டின கணவனை காவு கொடுத்தது ஏன் அப்படிங்கிறத சவிதா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. ஹரியானா மாநிலம் சோனிபட் நகர்ல காமி அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த சவிதாவுக்கும் ராம்கிஷன் தம்பதிக்கும் கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. சவிதா தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே சின்ன அளவுல மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சவிதா கடைக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கிற நபரோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறின உறவா மாறி இருக்கு. ராம் வேலைக்கு போன நேரம் பார்த்து அந்த நபரை வீட்டுக்கு வர வச்சு தனிமையில இருந்திருக்காங்க சவிதா. இதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ராம் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான அவரு தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் சவிதா தன்னோட தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன் இஷ்டத்துக்கு பண்றியான்னு ராம் சவிதாவை அடிச்சிருக்காரு. இனிமே நீ கடைக்கே போக வேண்டாம், கடையை வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டுருவோம்னு சொன்னதோட மனைவியோட செல்போனையும் வாங்கி வச்சிருக்காரு. சவிதாவுக்கு அந்த நபர் கூட மட்டுமில்லாம பல ஆண்களோடவும் தொடர்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது. சம்பவம் நடந்த 5ஆம் தேதி நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த ராம் மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்கார். பதிலுக்கு சவிதாவும் பேசி தகராறு பண்ணி இருக்காங்க. இப்படியே வாக்குவாதம் நீண்டுகிட்டே போனதால அவங்கள அடிக்க பாஞ்சிருக்காரு ராம். மனைவிக்கு நிறைய ஆண்களோட தகாத உறவு இருக்கிறது நினைச்சு ஏற்கனவே ஆத்திரத்துல இருந்த ராம் மனைவிய தகாத வார்த்தையில பேசி அடிச்சு மிதிச்சு துன்புறுத்தி இருக்கார். பொறுத்து போன சவிதாவுக்கு கோபம் தலைக்கு மேல ஏறி இருக்கு. திடீர்னு ஆவேசமானவங்க கணவர் ராம அடிச்சு கீழே தள்ளி விட்டு இருக்காங்க. கீழே எழுந்தவர் மேல ஏறி உட்கார்ந்த சவிதா அவரோட வாயில ஒரு துணியை திணிச்சு கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அப்பவும் வெறி தீராத சவிதா கணவரோட பிறப்பிருப்ப தன்னோட கால்களால மிதிச்சிருக்காங்க. வலி தாங்க முடியாம துடிதுடிச்சு போன ராம் கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் பொழுது விடுகிற வரைக்கும் கணவரோட சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த சவிதா காலையில 6 மணிக்கு உறவுக்கார பெண்ணுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு வழக்கம் போல கிச்சனுக்கு போய் டீ போட்டு கொண்டு வந்து கணவன் சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து டீயையும் ரஸ்கையும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் சவிதாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. தகாத உறவால ஏற்பட்ட பிரச்சனை தான் கடைசியில கொடூர கொலையில போய் முடிஞ்சிருக்கு. காதலித்த இளைஞரை கரம் பிடித்த மகிழ்ச்சியில் காரில் சென்று கொண்டிருந்த இளம்பெண், மாலையும் கழுத்துமாக இருந்த ஜோடியை காரில் வந்து வழிமறித்த கும்பல். அடுத்த சில நிமிடங்களில் இளைஞர் கட்டிய தாலியை அவரது முகத்திலேயே தூக்கி வீசிய இளம்பெண். ஆசையாக திருமணம் செய்த அடுத்த நொடியே தாலியை கழற்றி இளைஞர் முகத்தில் வீசியது ஏன்?
காரை வழிமறித்த கும்பல் யார்? பின்னணி என்ன? உருகி உருகி காதலிச்ச இளைஞரையே கல்யாணமும் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க இளம் பெண். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா போயிட்டு இருந்த ஜோடிய பெண்ணோட பெற்றோரும் உறவினர்களும் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அப்போ கண்காணாத தேசத்துக்கு போய் நாங்க வாழ்ந்துக்கிறோம், எங்களை விட்டுருங்கன்னு 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணோட சொந்தக்காரங்க அந்த இடத்தை விட்டு நகர்ற மாதிரி தெரியல. அடுத்து 2 பேரையும் பக்கத்துல உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்த போலீசார் மாப்பிள்ளை கோலத்துல இருந்த இளைஞரை பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க. அதுக்கு பிறகு இளைஞரை பத்தின பல விஷயங்களை காவலர்கள் சொன்னப்பதான் பெண் வீட்டார் ஏன் கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற விஷயமே வெளியே வந்தது. கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாப்பூர் நகர்ல உள்ள கங்கனமித்தே லே அவுட்ல வசிக்கிறவர் தான் சந்தீப். 28 வயசான இந்த இளைஞர் பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கார். சும்மா பேருக்குத்தான் பெயிண்டிங் வேலை. இளைஞரோட மெயின் வேலையே பணக்கார பொண்ணுங்களை குறி வச்சு கல்யாணம் பண்றது, அந்த பெண்கள் கிட்ட இருந்து நகை பணத்தை சுருட்டுறது, அப்புறம் அந்த பொண்ணுகளுக்கு டாட்டா காட்டுறது. இதுதான். அடுத்து வேறொரு பணக்கார பொண்ணா தேர்ந்தெடுத்து அதே ஃபார்மேட்டையே ரிப்பீட்டடா பண்றதுதான் சந்தீப்போட வழக்கம். 21 வயசுலயே தன்னோட ஃப்ராடுத்தனத்தை ஆரம்பிச்சிருக்காரு சந்தீப். அப்படி ஏமாந்த சில பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கும் பதிவாகி இருக்கு. சிக்கபல்லாப்பூர் பகுதியில் உள்ள ஒரு 16 வயசு சிறுமிய காதலிச்சு கல்யாணம் பண்ணி போலீஸ்ல சிக்கின சந்தீப் அடுத்து பெங்களூர் ராமமூர்த்தி நகர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் செய்து ஏமாத்தி இருக்கான். அடுத்து பிரசாந்த் நகர்ல உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் பணம் நகையை பறிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கும் அல்வா கொடுத்திருக்கான். அது சம்பந்தமா வழக்கு பதிவாகி இருக்கு. இதுக்கு மத்தியில தான் 18 வயசான ஒரு இளம் பெண்ணை தன் காதல் வலையில விழ வச்சிருக்கான் சந்தீப். பொண்ணோட காதல் விவகாரம் செல்போன் வாட்ஸ்அப்ல உள்ள SMS போட்டோக்கள் மூலமா பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே கல்யாண மன்னன் சந்தீப்போட பழைய ஹிஸ்டரி எல்லாமே இளம்பெண்ணோட பெற்றோருக்கும் தெரியும். அப்படிங்கறதால மகளை கண்டிச்சதோட அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. சந்தீப்போட வேலையே கல்யாணம் பண்ணி ஏமாத்துறது தான். ஆனா அவனை நம்பாதன்னு சொன்ன பொண்ணோட அண்ணன் இளைஞரையும் கண்டிச்சிருக்கார். ஆனா நம்ம காதலை பிரிக்கிறதுக்காக உங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லோரும் நாடகம் ஆடுறதா வாய் கூசாம இளம்பெண் கிட்ட பொய் சொல்லி இருக்கான் சந்தீப். இளைஞரோட நடிப்பை நம்புன இளம்பெண்ணும் யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. அதனால அம்மா அப்பா இல்லாத நேரமா பார்த்து வீட்டை விட்டு வெளியேறி சிந்தாமணி பகுதியில் உள்ள ஒரு கோவில்ல வச்சு சந்தீப்பை கல்யாணமும் பண்ணி இருக்காங்க. வீட்டுல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு, யாரு கண்ணுலையும் படாம போய் வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு ஏற்கனவே இளைஞன் சொன்னதால இளம் பெண்ணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வீட்டை விட்டு வந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில வீட்டுல இருந்த மகளையும் பீரோவுல இருந்த நகைகள் பணத்தையும் காணாததால பதறுன பொண்ணோட பெற்றோர் சந்தீப் தான் அழைச்சிட்டு போயிருக்கணும்னு கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஊரை விட்டு போகணும்னா எந்த சாலைகள்ல வாகனங்கள் போகுமோ அத்தனை சாலைகளையும் சொந்த பந்தங்கள் மூலமா கார்ல ரவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நினைச்ச மாதிரியே சித்தலக்கட்டா நகர்ல உள்ள ஒரு சாலையில கார்ல வந்த மகளையும் சந்தீப்பையும் சுத்தி வளைச்சு பிடிச்சு சிக்கபல்லாப்பூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க பொண்ணோட பெற்றோர். அங்க போன பிறகுதான் சந்தீப் கல்யாண மன்னன் அப்படிங்கிறதும் பல பெண்களை ஏமாத்திருக்காங்கிறதும் இளம் பெண்ணுக்கே தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஆத்திரத்துல சந்தீப் கட்டண தாலிய அவனோட முகத்திலேயே கலட்டி வீசின அந்த இளம் பெண் தன் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கூடவே போயிருக்காங்க. அதோட இளம்பெண் கொண்டு போன நகையும் பணமும் சந்தீப் கிட்ட சிக்காம தப்பிச்சிருக்கு. துணியை காய வைப்பதற்காக மொட்டை மாடிக்கு சென்ற பெண், மாடியில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம் பெண்ணின் சடலத்தை பார்த்து பேரதிர்ச்சி. செல்போன் சிக்னலை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர். கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த இளம்பெண் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? வழக்கம் போல மொட்டை மாடிக்கு துணி காய வைக்கிறதுக்காக போயிருக்காங்க ஒரு பெண். அப்படி அங்க போனவங்க திடீர்னு கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. ஏன்னா மொட்டை மாடியில ஒரு இளம் பெண் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க.
அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தவங்களும் அங்க இருந்த சடலத்தை பார்த்து ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல விஷயம் தெரிஞ்சு போலீஸும் வந்திருக்கு. கழுத்து அறுக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்த இளம்பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. மொட்டை மாடியில இருந்து சடலத்தை மீட்ட நாள்ல இருந்து அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னல்களை ஒண்ணு விடாம செக் பண்ணாங்க. அதுலதான் கொலையாளியும் கொலைக்கான மோட்டிவும் தெரிய வந்துச்சு. கர்நாடக மாநிலம் விஜயநகர்ல உள்ள சப்லகட்டாங்கிற பகுதியை சேர்ந்தவங்க 28 வயசான உமா. இவங்களுக்கும் ஆந்திராவை சேர்ந்த ராமாஞ்சனேயாங்கிறவருக்கும் கடந்த 12 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு மொத்தம் 3 மகன்கள் உள்ள நிலையில கணவன் மனைவிக்கிடையில அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ஒரு கட்டத்துல 2 பேரும் விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தன்னோட மகன்களோட தாய் வீட்டுல வசிச்சுட்டு வந்த உமா சப்லகட்டாவில் உள்ள ரயில்வே கேன்டீன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல உமாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த காஜா ஹுசேன்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. ஆரம்பத்துல நண்பர்களா பழகுன 2 பேரும் எல்லை மீறி பழகிருக்காங்க. உமாவும் காஜா ஹுசேனும் அடிக்கடி வெளியூர்களுக்கு போய் தனிமையில சந்திச்சிருக்காங்க. அதுக்கடையில உமா காஜா ஹுசேன் கிட்ட இருந்து கடனா பணம் வாங்கி இருக்காங்க. இந்த பணத்தை காஜா ஹுசேன் திருப்பி கேட்க உமா அப்பத்தாரேன் இப்பத்தாரேன்னு அழக்கழிச்சதா சொல்லப்படுது. அதனால கடுப்பான அவன் உமா கிட்ட பணம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். காஜா ஹுசேன் பணம் கேட்டு சண்டை போடுறப்ப எல்லாம் உமா அவர்கிட்ட அன்பா பேசி சமாளிச்சிருவாங்களாம். அது காஜா ஹுசேனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தவே உமாவை தகாத வார்த்தைகளால பேசி தன்னோட பணத்தை திருப்பி கேட்டிருக்கான். அதுக்கு உமா தங்கிட்ட இப்ப பணம் இல்லைன்னு திமிரா சொன்னதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம காஜா ஹுசேன் கூட பழைய மாதிரி பேசாம அவாய்ட் பண்ணி இருக்காங்க. அது காஜா ஹுசேனுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால சம்பவத்தன்னைக்கு நைட்டு உமாவுக்கு போன் பண்ண காஜா ஹுசேன் தனிமையில இருக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கா. தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல உள்ள காலி இடத்துக்கு உமாவை வர வச்சவன் அவங்களோட தனிமையில இருந்திருக்கான். அதுக்கு பிறகு தான் கொடுத்த பணத்தை பத்தி கேட்டிருக்கான். அப்போ 2 பேத்துக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து உமாவோட கழுத்தை கத்தியால அறுத்து துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அதுல உமாவுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு உமாவோட சடலத்தை பக்கத்து வீட்டு மாடியில கொண்டு போய் போட்டுட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் காஜா ஹுசைன். செல்போன் சிக்னலை வச்சு காஜா ஹுசைனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் இந்த மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அடுத்து அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண சப்லகட்டா போலீசார் காஜா ஹுசைனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வழக்கம் போல் மாட்டு கொட்டகைக்கு சென்ற மூதாட்டி இரவு வரை வீடு திரும்பாததால் பதறிப்போன உறவினர்கள். மூதாட்டியை தேடி மாட்டு கொட்டகைக்குள் சென்றபோது அதிர்ச்சி. கை கால்கள் கட்டப்பட்டு இரத்த காயங்களுடன் மூதாட்டி இறந்து கிடந்த கொடூரம். நகைக்காக நடந்த கொடூரமா? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? திருப்பத்தூர் வாணியம்பாடியில உள்ள பெத்தக்கள்ளுப்பள்ளிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 60 வயசான மூதாட்டி பவுனம்மாள். இவங்களோட கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டார். இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 2 பேரும் கல்யாணமாகி வெளியூர்ல செட்டில் ஆகிட்டாங்க. பெத்தக்கள்ளுப்பள்ளியில உள்ள வீட்டுல மூதாட்டி பவுனம்மாள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பவுனம்மாளுக்கு 60 வயசு ஆனாலும் வீட்டுல இருக்க மாட்டாங்களாம். நம்மளால முடிஞ்ச வேலையை பார்க்கணும்னு நினைச்சு தினமும் மாடு மேய்க்க போயிருவாங்களாம். இதுக்கிடையில விவசாயத்தையும் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில 5ஆம் தேதி காலையில வழக்கம் போல மாட்டு கொட்டகைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. எப்பவும் காலையில போயிட்டு சாயங்காலம் பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு மேலாகியும் மூதாட்டி பவுனம்மாள் வீட்டுக்கு வரல.
இதனால அக்கம் பக்கத்துல இருந்த உறவினர்கள் பவுனம்மாளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுனம்மாள் வழக்கமா மாட்டு கொட்டகைக்கு போற இடத்துக்கு தேடி போயிருக்காங்க. ஆனா அங்க உள்ள விவசாய நிலத்துல அவங்க ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஆடி போய் நின்னு இருக்காங்க. யாரோ ஒரு கும்பல் பவுனம்மாளோட கை கால்கள் கட்டப்பட்டும் கழுத்த துணியால நெரிச்சு கல்லால அடிச்சே கொண்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மூதாட்டி பவுனம்மாள் பார்க்கவே கொடூரமா இருந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இறந்து கிடந்த மூதாட்டியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்குனாங்க. இதுக்கிடையில தான் மூதாட்டி பவுனம்மாள் காதுலையும் கைகள்லையும் போட்டிருந்த தங்க நகைகளை காணும்னு அவங்களோட சொந்தக்காரங்க போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மூதாட்டியோட கை கால்களை கட்டி போட்டு கல்லால அடிச்சு கொன்னுட்டு தங்க நகைகளை மர்ம நபர்கள் பறிச்சிட்டு போயிருக்காங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு மத்தியில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பவுனம்மாள் மேல அம்பலூர் போலீஸ் மது பாட்டில்கள் விற்பனை பண்ணதா சொல்லி வழக்கு பதிவு பண்ணி இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்துல பவுனம்மாள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறது பல சந்தேகங்களை எழுப்பி இருக்கு. மூதாட்டி பவுனம்மாள் அணிஞ்சிருந்த நகை மொத்தம் 5 சவரன் இருக்கும். அந்த 5 சவரன் நகைக்காக நடந்த கொலையா இல்ல மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பா வேறு யாரு கூடயாவது ஏற்பட்ட பிரச்சனையில நடந்த கொலையாங்கிறது குற்றவாளிகளை பிடிச்சாதான் தெரியும்னு போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இருக்காங்க. மூதாட்டி பவுனம்மாளோட மாட்டுக்கொட்டகை இருக்கிற இடம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா. பெருசா ஆள் நடமாட்டம் இருக்காது. இத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட யாரோ ஒரு கும்பல் தான் பவுனம்மாள் தனியா இருக்கிற நேரம் பார்த்து கொடூரமான முறையில கொன்னிருக்காங்க. அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? கொலை செய்த 2 உயிரிழந்தவருக்கும் என்ன சம்பந்தம்? ரயில்வே கிராசிங் மூடப்பட்டதால அது திறக்கிற வரைக்கும் ஒரு இளைஞர் காத்துட்டு இருந்திருக்கார். அப்போ பைக்ல வந்த 2 பேரு திடீர்னு அந்த இளைஞரை கத்தியால குத்தி கொன்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதை பார்த்த அங்க இருந்த மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்துல கிடந்த இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல உள்ள மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்துல உள்ள கீழமணக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் ரவீந்திரன். MA பட்டதாரியான இவரு அரசு நெல் கொள்முதல் நிலையத்துல தற்காலிக சுமை தூக்கும் தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அவர் கூட அதே ஊரை சேர்ந்த கமலேஷும் வேலை பார்க்கிறார். மூட்டை தூக்குறதுல வர்ற கமிஷனை பிரிக்கிறதுல 2 பேருக்குமே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில கடந்த அக்டோபர் மாசம் தீபாவளி அன்னைக்கு மது போதையில ரவீந்திரன் கிட்ட கமலேஷ் வம்பிழுத்திருக்கார். அப்போ ஆத்திரத்துல ரவீந்திரனும் அவரோட அண்ணன் ராகேஷ் பாபுவும் சேர்ந்து கமலேஷ பியர் பாட்டிலால தாக்கி இருக்காங்க. கண்மூடித்தனமா தாக்குனதுல கமலேஷோட கையில 20 தையல் போட்டிருக்காங்க மருத்துவர்கள். அது சம்பந்தமா ரவீந்திரன் மேலையும் அவரோட அண்ணன் மேலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போலீசார். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த கமலேஷ பார்க்க வந்த நண்பர்களும் சொந்தக்காரங்களும் குத்துன அண்ணனும் தம்பியும் எந்த பயமும் இல்லாம ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. சிகிச்சை முடிஞ்சு வந்ததும் அவங்க 2 பேரையும் விடாதுன்னு உசுப்பேத்தி விட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகும் கமலேஷ் அமைதியாகவே இருந்திருக்கார். ஆனா விடாத சொந்த பந்தங்களும் நண்பர்களும் ரவீந்திரன் தைரியமா ஊர் சுத்துறான்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதனால கொந்தளிச்ச கமலேஷ் இனிமேலும் விடக்கூடாதுன்னு ரவீந்திரனை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கான். எப்படா தனியா சிக்குவான்னு நேரம் பார்த்து காத்துட்டு இருந்திருக்கான். அப்பதான் லால்குடியில உள்ள ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு ரவீந்திரன். அப்போ தன்னோட நண்பர்கள் கூடவே பைக்ல பின்தொடர்ந்து போன கமலேஷ் கீழமணக்கால் பகுதியில் உள்ள ரயில்வே கேட் கிட்ட வச்சு கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கார். ஏற்கனவே 2 பேருக்குள்ளேயும் உள்ள முன்விரோதம், பியர் பாட்டிலால குத்துறது, போலீஸ் கேஸ் ஆனது எல்லாமே ஊர்ல உள்ள எல்லோருக்குமே தெரியும். அப்படிங்கறதால போலீசார் விசாரிச்சப்ப ஊர் மக்களே நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. அடுத்து கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடுன கமலேஷையும் அவர் கூட வந்த நண்பரையும் தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க.
அப்போ நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் கமலேஷ் சுத்திட்டு இருக்கிறதா போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அங்க போன போலீசார் கமலேஷை சுத்தி வளைச்சு கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. அதே மாதிரி கமலேஷ் கூட இருந்த நண்பரை தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.